வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் கோவா தாத்தா டைரியில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதங்க இந்தியன் 2 ட்ரெய்லர் தாங்க விட்டுருக்காங்க. ஆனா இதை ரொம்ப நாளா எதிர்பார்த்துருந்தேன். பார்ப்போம். ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்து நம்ம மீண்டும் கிழிப்போம். சரி, போலாமா? ஊராடா இது? படிப்புக்கேத்த வேலை இல்ல, வேலைக்கேத்த சம்பளம் இல்ல, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்ல. திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போறான், தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். நம்மளாம் ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்கே பேசுவோம். ஆனா அதை சரி செய்யறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது இல்ல. ஜஸ்ட் வாக்கிங் டாக்ஸ். அதனாலதான் கத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரையும் கடிச்சு கொதற ஒரு ஹண்டிங் டாக் வரணும். அப்படி யாரா இருக்கா? இருந்தாரு. Indian. Named Senapati. Freedom fighter. என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்ல, வர்மம். அவர் திரும்பி வரணும். ஒரு தப்பு செஞ்சா அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும். என் கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. பேசாம இவனை ஆன்டி இண்டியன் அறிவிச்சிடலாமா? சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லாத, திருடாதன்னு நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வளர்ந்த அப்புறம் இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க. இது இரண்டாவது சுதந்திர போர். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. டாமன் ஜெரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. நாங்க பாத்தீங்களா ட்ரெய்லர் எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. அதாவது மேக்கிங் எந்த குறை சொல்ல முடியாது. நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருக்காரு சங்கர். அதே மாதிரி செலவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது நல்லாவே செலவு பண்ணியிருக்காங்க. யாரு? லைக்கா. சூப்பரா 2 பேர்த்து பண்ணியிருக்காங்க. கதை இதுதான். அதாவது இந்தியன் அந்த கதை வந்து ஃபர்ஸ்ட் வருஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் மட்டும் 25 வருஷம் பார்த்தேன். ஏன்னா ஒரு அதாவது ஒரு அதாவது அந்த லஞ்சத்தை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த படம் வந்தோடனே பிரமிச்சிட்டேன். ஆஹா, இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு, ஏன் இந்தியா ரெண்டுமே இது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஒருத்தன் வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த மறுபடியும் ரிப்பீட்டடா ஒரு 25-30 வாட்டி கூட பார்த்துருப்பேன். அந்த மாதிரி பார்த்து மன திருப்தியாச்சு. ஆனா 2வது வருஷன் அதோட எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது. ஆனா ட்ரெய்லரா பார்த்தேன், இது அந்த மாதிரி போற மாதிரி தெரியல. இது வந்து இது லேட்டஸ்டா இருக்குது. ஒருவேளை இது எப்படி பார்த்தேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரெய்லர்லயே அதோடைய டிராபேக் தெரியுது. ஒன்று நான் சொல்றேன் கேளுங்க. முதல்ல படம் நம்ம கதை பார்க்கும்போது ரொம்ப அழகாவே இருக்குது. ஏன்னா இதுல வந்து என்ன சொல்றாங்க, மொத்தத்திலேயே இவங்க யாருக்கோசம் போராடுறாங்க? அந்த லஞ்சம் அதுதான் இவங்களுக்கு மெயின். இதுதானே வச்சு கதை ஃபர்ஸ்ட் பார்ட்ல எடுத்தாங்க. 2வதுல அதே மாதிரி தான் இந்த வந்து நான் எதிர்பார்த்தேன். இது வந்து இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி கதை. அதாவது எப்படின்னா
பணக்காரங்க நிறைய பேர் பணக்காரங்க, அதாவது இந்த லக்ஸுரி கார், அந்த லக்ஸுரி கார்ல வர மாதிரி காட்டுறாங்க. அதாவது பணக்காரங்க 1%, 100% ஏழைங்க, ஆனா 1%, 2% இந்த பணக்காரங்க இருக்காங்க. இவங்க கையில தான் இந்த இந்தியா மாட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. குறிப்பா என்ன சொல்றாங்க, அந்த கார் தங்க கார் வருது, அந்த தங்க கார்ல என்ன குஜராத்தை காட்டுது. குஜராத்ல நிறைய பணக்காரங்க இருக்கிற மாதிரி, அதாவது வடநாட்டில் மட்டும் பணக்காரங்க இருக்கிற மாதிரி, அங்கதான் ஊழல் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆச்சுங்களா? அடுத்தது ரெண்டாவது என்னடான்னா, இப்போ 3 பேர், அதாவது யாருன்னா, ஒரு பாலா, நம்ம மனோபாலா, அப்புறம் வந்து நம்ம விவேக், அப்புறம் இந்த படத்துல முன்னாடி இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி மலையாள ஆக்டர், அவரும் நடிச்சிருக்காரு. இந்த 3 பேரும், மனோபாலா, விவேக், அந்த கேரளா நடிகர், அவர் பேர் எனக்கு சரியா தெரியல, அவர் 3 பேர் இதுல நடிச்சிருக்காங்க. போன வருஷம் அவரு நடிச்சிருந்தாரு. இதுல இந்த படத்துல 3 பேரும் நடிச்சிருக்காங்க. ஆனா 3 பேரும் இப்போ டெத் ஆயிட்டுருக்காங்க. இறந்தனால அவங்களுக்கு நமக்கு கொஞ்சம், எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. சரி, அவங்களுக்கு இவங்க பேக்ரவுண்ட் பண்ணியிருக்காங்க, சரியா வந்து அந்த குரல் வந்து சரியா அமையல மாதிரி தான் தெரியுது. சரி, அதெல்லாம் சின்ன இதுதான், அதை விட்டுருங்க. இப்போ அடுத்தது என்னன்னா, இப்போ 3 பேர் பர்டிகுலரா இந்த படத்துடைய 3 தூணா இருக்கிற 3 பேர், அவங்கள பத்தி தான் இப்ப இருக்கு. இந்த காரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பணக்கார கார் குஜராத்ல, அதை ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூர்யாவை எடுத்துக்குவோம். அவரை வில்லனா காட்டுறாங்க. வில்லனா காட்டுறது அவர் எப்படி காட்டுறாங்கன்னா, ஃபுல்லா நகை போட்டு, அதாவது நடிப்பு அசுரை, அது தெரிஞ்ச கேஸ் தான். ஆனா அவரை வில்லனா இதுல பண்ணிருக்காங்க. நல்ல இதுதான். அதுல வந்து ஃபுல்லா அவர் நகை போட்டு, என்ன கோல்டு, அதாவது 100 சவரன் அந்த நகை அப்படிலாம் போட்டு அதை காட்டுறாங்க. ஏன் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி நகை போட்டு யாரும் சுத்தலையா? வடநாட்டுல தான் சுத்துறாங்களா? சரி, அதை அந்த ஓரமா வச்சிருங்க. அப்புறம் ரெண்டாவது என்ன பார்க்கலாம்னா, நம்ம கமல்ஹாசன், அதாவது அவர் வந்து அதாவது என்ன சொல்றது, அவரை அவ்வளோ அவர் நடிப்பு எல்லாமே கரைச்சி குடிச்சவர், அது எல்லாருக்கும் தெரியும். இதை நான் வந்து புதுசாக ஒன்று சொல்ல தேவையில்ல. அவர் அந்த மாதிரி அவர் நடிப்பார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன்ல வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்து இந்த லஞ்சத்தை வாங்கி எதிர்க்கிறதுக்கும் வந்து, அப்போ அந்த இவருக்கோசமே அந்த படத்தை அவ்வளோ நாள் பார்த்தேன், மறுபடியும் ரிப்பீட்டடா பார்த்தேன். ஆனா இந்த வாட்டி இந்த படத்துல, இந்தியன் 2 படத்துல இவரு நடிச்சிருக்காரு. அதே மாதிரிதான், அதாவது இந்த லஞ்சத்துக்கும் தேச விரோதிக்கும் இவர் அகைன்ஸ்டா நடிச்சிருக்காரு. ஆனா எனக்குன்னு அப்படி தோணல. அது உங்களுக்கு புரியுங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு மூட்டுருங்க. ஏன் அப்படி சொல்றான்னா, அது அப்படித்தான். சரி, இப்போ கமல் சார் வந்து இந்த லஞ்சம் வாங்குறவங்கள, நாட்டுக்கு எதிராக இருக்கிறவங்கள, இந்த வர்மக்கலை வந்து இப்படி போட்டு அவங்கள இப்படி குத்தி, அதாவது அவங்கள கை கால் வராது பண்றதோ இல்ல அவரை சாவடிக்கிறதோ, இந்த வர்மக்கலையே அவர் வந்து பயன்படுத்தியிருப்பார். அதாவது இந்தியன்ல, இது இந்தியன் 2 இல்லையா, 2ல வந்து அந்த வர்மக்கலை அதுல செட் ஆச்சு. இதுல உங்களுக்கே திருப்பி உங்களையே குத்திராம பாத்துக்குங்க கமல் சார். மூணாவது தான் நம்ம நடிகர் சித்தார்த். இந்த சித்தார்த்தில் இவர் வந்து ஏன் இதுல வந்து ஆக்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்றது, அவருக்கு எப்படி இந்த ரோல் கொடுத்துருக்காங்க, மற்றவங்க கொடுத்துருக்கலாம், நல்லாவே இருக்கும்.
சித்தார்த்து போட்டனால எனக்கும் கொஞ்சம் அவ்வளோ ட்ராபேக்காக தான் நான் நினச்சேன். இந்த படத்துக்கு ட்ராபேக்காக தான் இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா அது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா இவர் சிறையில் ஒன்று பேசுவார், நிஜத்தில் ஒன்று பேசுவார். அது நான் சொல்கிறது உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதாவது திரையில் ஒன்று பேசுவார், நிஜத்தில் ஒன்று, இந்த நிஜமான இடத்துல ஒன்று பேசுவார். அதனால எனக்கு இவர் ட்ராப். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இந்த இந்தியன் 2 வெர்ஷன் வந்து இப்போ வந்து தெலுங்கு வெர்ஷன், ஹிந்தி வெர்ஷன், அங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங், அதாவது இந்த இது பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ரிலீஸ் பண்ணி அப்போ அங்கே வந்து பேசுகிறாரு இவர் சித்தார்த். என்ன பேசுகிறாரு? ஹிந்தியுமே இங்க செல்லுங்க ஆயங்க, படம் இப்படிங்க அப்படிங்கன்னு ஹிந்தியில பக்காவா பேசுறாரு. ஆனா ஏர்போர்ட்ல வந்தாருன்னா, நிஜ வாழ்க்கையில ஏர்போர்ட்ல வந்தாருன்னா ஹிந்தி பேசிட்டான், ஹிந்தில என்ன கேட்டுட்டான், ஹிந்தில கேட்டு ஒரே குதிப்பாரு. இதுதான் இந்த நடிகருங்க எப்படி பாருங்க, எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க நம்மள. ஆனா என்னைக்கு இருந்தாலும் நிஜ முகம் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இவரை ஏன் இந்த படத்துல போட்டாங்கன்னா, அந்த ஹிந்தி வெர்ஷன்ல ஹிந்தி பேசுறதுக்கு இவருக்கு தெரியும்னு அவங்க சினிமா டீமுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா இவர் இப்படி, எனக்கு இவர் போட்டது எனக்கு இந்த படத்துல அவ்வளோ பிடிக்கல. ஆனா படம் இவர் இல்லாம வேற யாருன்னா போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் இன்னும் லிஃப்ட் ஆயிருக்கும், பார்ப்போம். ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த இந்தியன் 2 எனக்கு அமையலைன்ற மாதிரி தான் இந்த சின்ன கிளிப்பிங்கை பார்த்து எனக்கு இது தோணுது. ஆனா படம் பார்த்து என் மனசு கூட மாறலாம். சரி, ஜூலை 12 சொல்லியிருக்காங்க ரிலீஸு. ஆனா ஜூலை 12 மீண்டும் நம்ம சந்திப்போம், நம்ம சேனல்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் விடைபெறுவது உங்கள் கோவா தாத்தா. அடுத்த எபிசோட்ல நம்ம மீண்டும் சந்திப்போம். வெல்கம்.